என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்றால், இது மக்களுக்கு ஒரு நல்ல உடல் நலத்தையும் மனநலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எங்கேயாவது மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்டால் தரமாட்டார்கள். நோய் வந்தபின் தான் மருந்து. நோயே வராமல் நீண்ட நாள் வாழவும் நாம் நினைத்த காரியங்களெல்லாம் நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வல்லமையும் யோகாசனத்துக்கு தான் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மணிக்கணக்காக இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். முடிஞ்ச அளவு முடிஞ்ச ஆசனங்களை செய்தாலே உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை நிச்சயமாக இந்த யோகாசனம் தரும் என்பதை இந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு தாம்பரத்தில் என் பெயரால் நடத்துகின்ற யோகாசன சென்டரின் எனது சீடர் ருக்கு இங்கே மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். எஸ் ஜெயகணேஷ் 12 வயது 7வது வகுப்பு, வினிஷா 12 வயது 7வது வகுப்பு. இப்பொழுது அவர்கள் லகு வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு லகு வஜ்ராசன நிலைக்கு வாருங்கள். லகு வஜ்ராசனம் அந்த வார்த்தையிலே இருக்குது, லகுவாக செய்யலாம். நீங்கள் நினைப்பீர்கள், வயதாகிவிட்டதே, எங்களெல்லாம் இது போன்று செய்ய முடியுமா என்று நினைக்கலாம். நீங்கள் பத்மாசனத்தில் உட்கார்ந்து பின்னால் 2 தலையணையை வைத்து அதில் படுத்து செய்தாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஆஸ்மா, பிராங்கடிஸ், கழுத்து வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் போன்ற நோய்களை இந்த அற்புதமான ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக கலையுங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்க, அதில் வஜ்ராசனத்திலே உட்காருங்க. கையை பின்னால் கட்டுங்கள், அப்படியே குனிங்க. அதுக்கு மாற்றாசனம் மகாமுத்ரா. பின்னால் வளைந்தால் முன்னால் வளைய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் லகு வஜ்ராசனத்தை. நன்றாக மூச்சை இழுங்கள். மூச்சை இழுக்கும் பொழுது நுரையீரல் விரிவடைகின்றது. நுரையில் தங்கியிருக்கின்ற சளிகளெல்லாம் கீழே இறங்கிவிடும். அப்பொழுது ஆஸ்மா தொந்தரவு, பிராங்கடிஸ், மூக்கடைப்பு, சளித்தொலைகள் இதெல்லாம் வராது. ஆனால் நமது திருமந்திரத்தில் இதை மாலையிலும் படுக்கும்போது கூட ஒரு 4-5 தடவை செய்தால் இரவிலே ஆஸ்மாவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏற்படாது என்பதை நீங்கள் செய்ய வேண்டும். மாலையிலும் செய்ய வேண்டும், தூங்க போகிறதுக்கு முன்னாலேயும் செய்துவிட்டால் ஆஸ்மாக்காரர்களுக்கு நைட்டில் தான் நிறைய இருமல் இதெல்லாம் வரும். அது வராது, நன்றாக தூங்கலாம். மெதுவாக எழுந்திருங்கள். வஜ்ராசனத்தில் முன்னால் குடிங்க. மகாமுத்ரா. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எழுந்திருங்கள். அப்படியே திரும்ப பின்ன போ. இப்பொழுது லகு வஜ்ராசனத்தை செய்யுங்கள்.
மெதுவாக எழுந்திருங்கள். கையை பின்னே கட்டி குனிங்க. மீண்டும் லகுவாசனத்தை செய்யுங்கள். பல கோணங்களில் யோகாசனத்தை செய்கிறார்கள். நீங்கள் பார்த்து எப்படி வளைகிறார்கள், கையை எப்படி வைத்திருக்கிறார்கள், தலை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து நீங்கள் பழக வேண்டும். அப்படியே எழுந்திருங்க. பத்மாசனத்தில் அங்கமாக இருங்க. கொஞ்சம் முன்ன போப்பா தம்பி, முன்ன போ. என் அருமை மாணவர்களே, சீடர்களே, இதை பார்க்கின்ற நேயர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட பல்லுகளேறு பிரச்சனைகளை இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். துன்பம் எனும் நல்ல நண்பன், துன்பத்தை போன்ற ஒரு நல்ல நண்பன் இருக்கவே முடியாது. அதுதான் உண்மையான நண்பர்கள் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது.